வணக்கம் மக்களே, அனைவருக்குமே வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்று சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றது அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போ நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்து முன்னணியினர் இடையே பயங்கரமான ஒரு கைகலப்பானது நடைபெற்றிருக்கிறது. பாஜகவினுடைய நிர்வாகியின் மண்டை உடைக்கப்பட்டிருக்கிறது. என்ன தகவல் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கின்றோம். வீடியோவை முழுமைக்கு ஸ்கிப் செய்யாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். திண்டுக்கல் மாவட்டம் தடிக்கொழும்பு பகுதியில் மார்க்சிஸ்ட் கட்சியினருக்கும் பாஜக மற்றும் இந்து முன்னணியினருக்கும் இடையே பயங்கர கைகலப்பானது ஏற்பட்டிருக்கிறது. பாஜக மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் மண்டை உடைந்திருக்கிறது. இது தொடர்பாக போலீஸ் சிலரை கைது செய்து விசாரணையும் நடத்தி வருகிறார்கள். திண்டுக்கல் மாவட்டத்தில் தடிக்கொழும்பு பகுதியில் மார்க்சிஸ்ட் கட்சியினர் மற்றும் பாஜகவின் இந்து முன்னணியினர் இடையே கைகலப்பானது ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கட்சியினர் சார்பில் திண்டுக்கல் மாவட்டம் தடிக்கொழும்பு பகுதியில் கிளர்ச்சி பிரச்சார இயக்கம் நடைபெற்றது. அப்பொழுது மார்க்சிஸ்ட் கட்சியினர் ஏராளமான பங்கேற்றனர். அந்த சமயத்தில் முருகன் மாநாடு மற்றும் இந்து முன்னணி அமைப்பு தலைவர் பற்றியும் அவர்கள் விமர்சனம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது அங்கிருந்த சரத் என்பவர் வாக்குவாதம் செய்துள்ளார். இதனால் இந்து முன்னணியினர் பாஜகவினரையே சேர்ந்து மார்க்சிஸ்ட் கட்சியினரும் உடன் வாக்குவாதம் செய்திருக்கிறாங்க. அந்த வாக்குவாதம் சிறிது நேரத்தில் மோதலாக மாறியது. இருவரும் ஒருவரை ஒருவர் சராமாரியாக தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இரு தரப்பினருக்கும் காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் அதிலும் திண்டுக்கல் மாவட்ட பாஜக துணைத் தலைவர் பாலமுருகனின் மண்டை உடைந்திருக்கிறது. இதையடுத்து அவரை அங்கிருந்து பாஜகவினர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து இரு கட்சி தொண்டர்களும் சம்பவ இடத்தில் பெரும்பாலானோர் குவிய தொடங்கியுள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சாரத்தில் பின்னர் இரு கட்சியினருக்கும் இடையே வார்த்தை சண்டை ஏற்பட்டது. இது விரைவில் தள்ளுமுள்ளாக மாறியது. இதனால் அந்த பகுதியில் பதற்றமான நிலை ஏற்பட்டிருக்கிறது. இரு புறத்தினருக்கும் ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ள நிலையில் காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். பார்க்கலாம். மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.